கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டுமாக இந்த வேதாகம பொக்கிஷம் என்கிற காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த சந்தோஷம். இன்றைய நாளிலும் நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பொக்கிஷம், இந்த பொக்கிஷத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா, அதில் இருக்கக்கூடிய மறைபொருளை நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். உன் குழந்தைகளை பிடித்து பார்த்திங்கன்னா, நம்ம இயல்பாகவே பார்த்திங்கன்னா குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவங்க பாக்கியவானாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இது வசனத்தில் இருக்குது. நம்ம அந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னு படிக்கலாம். சங்கீதம் 137 சங்கீதம் 9 வசனம், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். பாருங்கள், உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நம்ம நல்லாவே தெரியும், குழந்தைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதை பார்த்தாலே, அந்த குழந்தைகளை பார்த்தாலே நமக்கு ஒரு இரக்கம் இருக்கும், ஒரு பாசம் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும் அந்த குழந்தைகளை பார்க்கும்போது. ஆனால் வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நம்மளுடைய கடவுள் ரொம்ப மோசமானவராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது இல்லையா? இதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனங்களை படிச்சுட்டு நம்மளுடைய கடவுளை பற்றின விஷயங்களை தவறான புரிதலுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னா போயிடுறாங்க. அப்படின்னா இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய சத்தியம், பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வசனம் நம்ம படிச்சுட்டு அதுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். சங்கீதம் 137 சங்கீதம் 8 வசனம், பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடியே உனக்கு பதில் செய்கிறவன் பாக்கியவான். நீ எங்களுக்கு எப்படி செஞ்சியோ அதே மாதிரி உனக்கு பதில் செய்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. பாபிலோனை பற்றி பேசுது. ஆக்சுவலாக பாபிலோன் குமாரத்தி அப்படின்றத பற்றி பேசுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது லிட்ரலாகவே என்ன எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்க இஸ்ரேலில் இருக்கும்போது அவங்கள பாபிலோன் ராஜா என்ன பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறைப்பிடிச்சிட்டு வந்தார். அவர் சிறைப்பிடிச்சிட்டு வரும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய பேரை கொலை செஞ்சுட்டு என்ன பண்ணியிருந்தாருன்னா, அங்கே இருக்கிற ஜனங்களை கைதியாக என்ன பண்ணார்னா கொண்டு வந்தார். இதை தான் என்ன பண்ணுதுன்னா இந்த வசனம் சொல்லிட்டு, நீ எங்களுக்கு எப்படி செஞ்சியோ அதே மாதிரி உனக்கு பதில் செய்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா வசனம் சொல்லுது. பாபிலோன் குமாரத்தியே, நீ எங்களுக்கு என்ன செஞ்சியோ அதை மாதிரியே உனக்கு பதில் செய்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நிறைவேறுச்சு, இது நிறைவேறுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இது வசனம் நிறைவேறுச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன்லேருந்து இஸ்ரேல் ஜனங்க திரும்பமாக எருசலேமுக்கு அனுப்பப்பட்டாங்க. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபிலோனில் இதே மாதிரியான சம்பவங்கள் என்ன பண்ணுச்சுன்னா நடந்துச்சு. அதை நம்ம படிக்கலாம் பாருங்கள். ஏசாயா 13 1 வசனம், ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். ஆக்சுவலாக பாபிலோனை பற்றி என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரு ஏசாயா. அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கண்டென்ட் நம்ம 1-6 வசனம் படித்தோன்னா புரியும். நம்ம குறிப்பாக நம்ம ஒரே ஒரு வசன பகுதியை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம்னா படிக்கலாம். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 வசனம், அவர்கள் குழந்தைகளை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். பாருங்கள், இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இது பாபிலோன்லேருந்து இஸ்ரேல் ஜனங்களை தேவன் திரும்பமாக அவங்கள அழைத்து அனுப்பும்போது பாபிலோனுக்கு எப்படி செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாபிலோன் என்ன செஞ்சதோ அது அப்படியே என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது முதலாம் விஷயத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைவேறுச்சு. எப்படின்னா, பாபிலோனுடைய குமாரத்திகளை, பாபிலோனுடைய பிள்ளைகளை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான முறையில் சாகடிச்சிருந்தாங்க, கல்லின் மேல் மோதி அடிச்சு. இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனம் ஒரு பார்ட்டில் நிறைவேறிடுச்சு. அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனம் அதை மீன் பண்ணி தான் சொல்லுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமும் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், பாபிலோன் அப்படின்னு சொல்கிறது லிட்ரலாக இருக்கக்கூடிய ஒரு பாபிலோன் நகரத்தையும் என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். அப்போது இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நம்ம புரிஞ்சுக்கணுன்னா எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தவறான உபதேசங்களை சொல்லக்கூடிய அநேக சபைகள் இருக்குது. அந்த சபைகளை மீன் பண்ணி தான் இந்த பாபிலோன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதை நம்ம படிக்கலாம் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம்
18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மகாபாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டார். பாருங்க, அது பேய்களுடைய குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரம் சொல்லுது. இது பாபிலோனை பற்றி பேசுது. பாபிலோன்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 17ஆம் அதிகாரம் சொல்றாரு. பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், திரளான தண்ணீரின் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. பாருங்க, ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புரிதலுக்கு வேதம் ஸ்திரீன்னு சொல்கிறது எதை பற்றி பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அநேக இடங்களில் சபைகளை பற்றி பேசும். அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய சபைகள் பேருக்குன்னா கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனங்களை மனமடிவுக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள தான் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லுது. அதில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் படிக்கலாம் பாருங்கள். மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, அப்போ மகா பாபிலோன்றது அது வேசி, பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கு தாய். இது எப்படி இந்த பட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறான கொள்கைகள் தவறான போதனைகள் வர்றதுனால அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை என்ன பண்ணுறாருன்னா கொடுக்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க யார் அப்படிங்கிறத படிக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யார் அப்படின்னு படிக்கலாம். குழந்தைகள்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய முதலாம் வருகையில் சில விஷயங்கள் பேசியிருப்பார். அதை நம்ம படிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் வரவழைத்து அதை நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளுடைய மனநிலை நமக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ குழந்தைகள்ன்றது எதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடிய மனநிலையை என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு வசனமும் படிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சாருங்க. பாருங்க, பாபிலோன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான கொள்கைகள் உபதேசங்கள் வந்துச்சு. இங்கே குழந்தைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாருன்னா, களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல் மேலே மோதி அடிக்கணுமா. அப்படின்னா இந்த கல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அந்த கல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வசனம் பகுதி படிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், வீடு கட்டுவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். பாருங்க, அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறார். அந்த கல் மேலே குழந்தைகளை என்ன பண்ணணும்னா, குழந்தைகள் மாதிரி களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கிற பிள்ளைகளை இந்த கல் மேலே மோதி அடிக்கணுமா. அப்படி மோதி அடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி மோதி அடித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வருகையில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செஞ்சார். இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் இருந்த அப்போஸ்தலர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதில் தான் ஒரு டைம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு. வசனம் படிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்கள், நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிறு பிள்ளைகள் குழந்தைகளை கல் மேலே மோதி அடிக்கிறதுக்கு கிறிஸ்துவாக உருவாக்குறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா குழந்தைகளை களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பாபிலோன்லேருந்து பிரித்து கல்லாகிய நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மேலே மோதி அடிக்கிறவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ லிட்ரலாக இந்த வசனம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது. இது ஆவிக்குரிய அர்த்தத்தில் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை குழந்தைகளை கிறிஸ்துவின் இடத்துல என்ன பண்ணுறதுன்னா சேர்க்கிற வேலையை செய்யக்கூடியவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லிது இந்த சங்கீதம் 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். அப்போ இந்த நாளில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பொக்கிஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, களங்கமில்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை கிறிஸ்துவின் இடத்துல சேர்க்கணும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம்னா புரிஞ்சுக்கலாம். பொறுமையோடு கேட்டவங்கள் அனைவரும் தேவன் தாமே கிருபை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.